இவரை தெரியல, இவர் தான் தமிழ்நாட்டோட டேவிட் கேமரான். அவதார் படத்தை வந்து 33 நாட்களில் எடுத்து முடித்ததை போல இவருடைய படத்தையும் 33 நாள்லேயே எடுத்துட்டாராம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நம்ம இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு பட ப்ரொமோஷனுக்கும் இயக்குனர் ரஞ்சித்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். எந்த படம் ரிலீஸ் போகிறதா இருந்தாலும் இயக்குனர் ரஞ்சித்தை பற்றி பேசுகிறது, அவர் கூட வம்புழுப்பது, அவரை பற்றி பரபரப்பாக பேசி தன்னுடைய படத்துக்கு வந்து பரபரப்பாக வச்சுக்கிறதுக்காக, அப்போ தானே டிக்கெட்டுக்கு புக் ஆகும், படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் வரும், அதுக்காக இயக்குனர் ரஞ்சித்தை பற்றியே பேசுவார். இப்படி தான் இன்றைக்கி வந்து இவரோட இப்போ எடுத்துருக்கிறாருல திரௌபதி 2ன்னு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டரே அவருக்கு கிடைக்கல. பொங்கலில் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாகுதில்ல, கொஞ்சம் தாமதம் ஆணுச்சுல சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டில், அந்த கேப்பில் வந்து ஊரை பார்த்தாரு நம்மால் பொங்கல் ரேஸில் நம்ம படத்தை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் என் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. சரி 23ஆம் தேதி ரிலீஸுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணோடனே அந்த நேரம் பார்த்து கலைப்புலி தானு அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். ஐயோ மறுபடியும் நமக்கு வந்து உழ வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கலைப்புலி தானு காலில் விழுந்து, ஐயா தயவு செய்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணிடாதீங்க, எவனாவது ரீரிலீஸ் படத்தை போய் பயந்துக்கிட்டு புது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவானா, ஆனால் நம்ம மோகன்ஜி பயப்படுறாரு. ஐயா அதை ரீரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டதுக்கு என்னங்க அவர் வந்து சரி தொலைது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாரு போல். இப்போ 23ஆம் தேதி அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு தான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, இயக்குனர் ரஞ்சித்துக்கு மாதிரி உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா, உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கே அப்படிங்கிறது தான் கேள்வி. சினிமா சம்மந்த கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கணும், இது சினிமா சம்மந்தமான கேள்வி தான். ஆனால் இந்த நம்ம டேவிட் கேமரான் இருக்கிறார்ல மோகன்ஜி, அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு ரஞ்சித்து மாதிரி எனக்கு கிடைக்காத வாய்ப்பு, ரஞ்சித்து கிடைக்காத வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு க்யூவிலலாம் நிற்க வேண்டியதில்லை, நேரடியாக நான் போய் நின்னாலே என்னை வந்து சாமி தரிசனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க, பொங்க சோறெல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டில் வந்து படுக்க வச்சுக்கிறாங்க, திண்ணையில் இருக்க வைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. எப்படின்னா கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்களாம். இது ரஞ்சித்துக்கு கிடைக்காத பெருமை இவருக்கு கிடைக்குதான். அதாவது இவனுடைய ஜாதி வன்மத்தை எப்படியெல்லாம் கொண்டாந்து திணிக்கிறாருன்னு பாருங்கள். இவங்க வந்து ஒரு சத்திரியர் வம்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாருல. ரஞ்சித் வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவருங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு இந்த மோகன்ஜி. ஆனால் இவனுக்கே தெரியாது, தான் ஜாதி பெருமை தான் பேசுகிறேங்கிறது இவருக்கே தெரியாது. கேளுங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், திரௌபதி படம் எடுத்தீங்களே அது ஜாதி பெருமை பேசுகிற படம் இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அப்படின்றார். அது ஜாதி பெருமை பேசுகிற படமே இல்லைன்றவார். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு அப்பாவி தான் இவர் எடுக்கிற படம் வந்து பிற்போக்குத்தனமான படமாக இருக்கும், ஜாதி வெறி ஊற்ற படமாக இருக்கும். ஆனால் இது அவருக்கே தெரியாது, சத்தியமாக தெரியாது. கேட்டால் இல்லவே இல்லைன்றவர், நான் சமுதாயத்துக்காக தான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு என்னென்னா படம் ஓட வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. ஒரு பக்கம் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய படத்தெல்லாம் எடுத்து பாருங்க, காலா கபாலி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சே படம் இயக்கியிருக்கிறார். சார்பேட்டா பரம்பரை வந்து உலகத்தரமான படம். அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் பிரமிப்பாக இருக்கும். அது ஒரு கலை, அதை ஒரு கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக செதுக்கி இருப்பார். அந்த மாதிரி இவரால் ஒரு சீனாவது, இவர் எடுத்துருக்கிற 5-6 படம் இருக்குல்ல, அதில் ஒரு படத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு தரமான சீன் வச்சுருப்பாருன்னா கிடையவே கிடையாது. ஒன்று கூட பார்க்க முடியாது. சீரியல் படம் எடுக்கிறவர்கள் கூட கொஞ்சம் நல்லா ஒரு சுவாரஸ்யமாக படம் எடுக்கிறாங்க. இது அதை விட மோசமான படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வந்து டேவிட் கேமரான் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். அவதார் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ரஞ்சித் மீது ஜாதிய வன்மத்தை வந்து கக்கியிருக்கிறார். இது நமக்கு அது எப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிருக்கிறான். இது என்னை வந்து கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் உடனே கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத தான் அவன் மீன் பண்ணுறாரு. ஸோ இவங்க வந்து படத்தோட விளம்பரத்துக்காக ஒவ்வொரு பட ப்ரொமோஷனுக்கும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிற டயத்தில் கரெக்டாக ரஞ்சித்தை போய் கடிச்சு வச்சுட்டு வந்துடுவார். அப்போ தான் அதை பற்றி பேசுவாங்க, நம்ம படமும் ஓடணும். அதாவது நீங்கள் இதிலே பார்த்துக்கிட்டாலே தெரியும், ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க வந்து ஒரு குப்பையான ஒரு படத்தை எடுத்தால் கூட அதை கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களோ இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒரு படத்தை எடுக்கிறப்போ அவங்க வந்து ஒரு தரமான ஒரு படமாக எடுக்கணும். உலகத்தரமான படமாக எடுத்தால் தான் இந்த சமுதாயம் வந்து ஏற்றுக்கும். உதாரணத்துக்கு மாரி செல்வராஜா இருக்கட்டும், வெற்றி மாறனாக இருக்கட்டும், இயக்குனர் ரஞ்சித்தாக இருக்கட்டும், அவர்களுடைய படம், அவங்களுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஒரு உலகத்தரமாக இருக்குது. ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நானும் பெரிய டைரக்டர், நானும் டேவிட் கேமரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாரு. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடே
அவன் அப்படிதானே சொன்னான். இவ்வளவு பொய் சொல்லிட்டான் போல இருக்கு.